ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் கெம் ரிச்சுவல் கைட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து 9th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய செகண்ட் யூனிட்ல மோஷன் அப்படின்ற டாப்பிக்கில் யூனிஃபார்ம் மோஷன் அண்டு நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்ற டாப்பிக்லேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்டிவிட்டி 5ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ் இருக்குது, ஒரு ட்ரெயின் இருக்குது. பஸ் வந்து ஒரு ஹெவி டிராஃபிக்கில் வந்து போயிட்டுருக்கு. ட்ரெயின் வந்து டிராஃபிக்கே இல்லாமல் அது பாட்டுக்கு அதோட ரூட்டில் வந்து போயிட்டே இருக்குது. இதில் நம்ம என்ன என்ன வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பஸ் வந்து அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுது ஈக்குவல் இன்டர்வல்ஸில். ஓகேங்களா? பஸ் வந்து ஒரு ஒரு ஈக்குவலான இன்டர்வல் டைமில் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து போகுது அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ட்ரெயின் இருக்கு இல்லையா, ஈக்குவல் டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணுது ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில். பஸ் வந்து என்ன கவர் பண்ணுது, அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ். இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸில் வந்து ஒரு பஸ் வந்து ட்ரெயின் வந்து ஒரு டைமை வந்து கவர் பண்ணுது. ஓகேங்களா? அதை வச்சு தான் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து யூனிஃபார்ம் மோஷன் அண்டு நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது என்ன, ஓகே, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா சேம் டிஸ்டன்ஸ், சேம் இன்டர்வல். ஓகேங்களா? ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஒரு ஈக்குவல் இன்டர்வல் டைமில் வந்து மூவ் ஆகுது அப்படின்றது தான், க்ராஸ் பண்ணுது அப்படின்றதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து யூனிஃபார்ம் மோஷன். ஓகேங்களா? அது வந்து எப்படி வேணால் இருக்கலாம். பிக் ஆர் ஸ்மால் தீஸ் டைம் இன்டர்வல்ஸ் மேபி. ஃபார் எக்ஸாம்பிள் 10 o'clock கிளம்பி ஒரு 10 kilometers போகணும். ஓகேவா? 10 o'clock கிளம்பி இப்போ வந்து டைம், ஓகேங்களா, 10 minutes 10 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் வந்து என்னென்னா யூனிஃபார்ம் மோஷன். அது வந்து டைம் இருக்கு இல்லையா, இந்த டைம் வந்து ஹையராகவும் இருக்கலாம், ரொம்ப லோவராகவும் இருக்கலாம். 50 kilometer in 50 minutes அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வந்து 60 kilometer ஃபஸ்ட் ஹவரில் வந்து 60 kilometer வந்து க்ராஸ் பண்ணுது. அனதர் 60 kilometer அனதர் ஹவரில் மறுபடியும் 60 kilometer அனதர். இப்போது ஒரு 60 kilometerல வந்து கண்டினியூஸாக இந்த ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா தான் அது என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம் இன்டர்வல் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 kilometer வந்து 2 hours கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்குது அப்படின்னா அடுத்த 100 kilometer அடுத்த 2 hours எடுத்துக்கும். ஓகேங்களா? அந்த டைம்லையும் அந்த கிராஸ் பண்ணக்கூடிய அந்த கிலோமீட்டர்ஸ்லையும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. அதுதான் வந்து யூனிஃபார்ம் மோஷன். நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்றது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1 hourல வந்து 10 kilometers, அடுத்த 1 hourல 50 kilometers, அடுத்த 1 hourல 40 kilometers. அந்த மாதிரி அந்த டைம் வந்து எப்படி இருக்கும், அது டைம் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஆனால் அது டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்காது அப்படின்றது தான் வந்து என்னென்னா நான் யூனிஃபார்ம் மோஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஸ்பீட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன். வாட் இஸ் மீட் பை ஸ்பீட்? ஸ்பீட் அப்படின்றது என்னென்னா நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறோம் எவ்வளோ டைமில். இட் இஸ் டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு distance traveled and time taken. Speed is the rate of change of distance of or distance traveled in a unit of time. It is the அதான் ஸ்பீட் அப்படின்றது என்னென்னா எவ்வளோ டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து ஸ்பீட். வாட் இஸ் மீன் பை வெலாசிட்டி? வெலாசிட்டி அப்படின்னு என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இட் இஸ் அ ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். இட் இஸ் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். எவ்வளோ டைமில் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்றது என்னென்னா வெலாசிட்டி. ஆக்சிலரேஷன் அப்படின்றது என்னென்னா ஆக்சிலரேஷன் இஸ் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆர் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இன் யூனிட் டைம். ஓகேங்களா? ஆக்சிலரேஷன் அப்படின்னு என்னென்னா வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆர் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இன் யூனிட் டைம். இது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. இதோட எஸ்ஐ யூனிட் வந்து ஆக்சிலரேஷன் ms/2.
acceleration is equal to change in velocity divided by time. Change in velocity is nothing but final velocity minus initial velocity divided by time, v minus u divided by t. Consider the situation in which a body moves a straight line without reverse its direction. ஓகேங்களா, நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மூவ் ஆகுது, அதோட டைரக்ஷனை வந்து ரிவர்ஸ் பண்ணாமையே. கேஸ் ஒன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கேஸ், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்ஸில் வர ரிவர்ஸ் அதோட டைரக்ஷனை வந்து ரிவர்ஸ் பண்ணாமையே ஒரு பாடி வந்து மூவ் ஆகுது அப்படின்னா கேஸ் ஒன் வந்து எப்படி இருக்கலாம்? மூணு கேசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கேஸ் ஒன் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா வந்து v இஸ் கிரேட்டர் தென், வெலாசிட்டி வந்து கிரேட்டர் தேன் இனிஷியல் வெலாசிட்டி லெஸ் தென் u, அதாவது ஃபைனல் வெலாசிட்டி இஸ் லெஸ் தென் இனிஷியல் வெலாசிட்டி. தேர்ட் கேஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா a is equal to 0. ஓகேங்களா. நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் இஸ் கால்ட் ரிட்டார்டன்ட் அண்ட் டிக்ளரேஷன். ஓகே, ஸ்பீட் அண்ட் கம்பேர் தி ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸ்பீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், இது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, இது வந்து வெக்டார் குவான்டிட்டி. இதோட யூனிட் வந்து மீட்டர் செகண்ட் பர் ஒன், இதோடதும் மீட்டர் செகண்ட் பர் ஒன் தான். ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னா வந்து பாசிட்டிவ் குவான்டிட்டி. இது வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஜீரோவாக இருக்கலாம். சரிங்களா, அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் 2.6.2 டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். ஓகேங்களா, இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஃபார் யூனிஃபார்ம் மோஷன். டைம் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து டைமு, ஒய் ஆக்சிஸில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். இதோட இப்படி தான் வந்து இருக்கணும். ஓகேங்களா, இதோட லைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்கும். ஸ்லோப் வந்து எந்த இடத்துல எடுத்துக்கிறோம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அடுத்த கிராஃப் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் கிராஃப். நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கு டைம் கிராஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லோப்பாக ஸ்லைடாக வந்து மெதுவாக இன்க்ரீஸ் ஆகும். அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைமும், ஒய் ஆக்சிஸில் வந்து வெலாசிட்டியும் வந்து எடுத்துக்கிறோம். அதான் வந்து இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்றது ஓகே, இதுவும் வந்து டைம் அண்ட் வெலாசிட்டி. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் டைம் அண்ட் வெலாசிட்டி, அப்புறம் டைம் வெலாசிட்டி கிராஃப். ஓகேங்களா, உங்களுக்கு எதாவது டவுட்ஸோ இல்லை சஜஷன்ஸோ இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.